ஒவ்வொரு வாரமும் பல வாரங்களாக நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு வரோம்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வின் குறிக்கோள், வாழ்வினுடைய இலக்கு, வாழ்வினுடைய தரிசனம், வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை உற்று நோக்குவது தான் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் அஸ்திபாரத்தை நம்ம சரியாக போடணும்னு அர்த்தம். கிறிஸ்துவை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் அஸ்திபாரத்தை நீங்கள் சரியாக போடுறீங்கன்னு அர்த்தம். அன்றைய நேரத்தில் பேர் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை உற்று நோக்காத ஒரு ஆளாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் நமக்கு என்ன இருக்குது, நம்முடைய பலன் என்ன, நம்முடைய அறிவு என்ன, இதை பார்த்து கொண்டு வாழ்கின்ற ஆட்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்விலே ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார் என்று சொன்னால் கிறிஸ்துவை உற்று நோக்கி வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுறார். ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு போன வாரத்திலிருந்து போன சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கடந்து போவோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? இளம்பிள்ளை கல்யாணத்திலையா? கானாவூர் கல்யாணம் தானா? சரி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, கானாவூர் கல்யாணத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்தார் என்பதை பற்றி பார்க்கிறோம். அந்த முதல் அற்புதத்திற்கு முக்கியமான ஒரு ஊன்றுகோலாக இருப்பது என்னவென்று சொன்னால், 5ஆம் வசனம் தேர்ந்து படிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். முதல் அற்புதத்திற்கு திறவுகோலே என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வே அற்புதமாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக, தேவ நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு மரியாள் தாய், இயேசுவின் தாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அற்புதங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே கற்றுக் கொடுக்குற அருமையான சத்தியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரு என்பதை பொறுத்தல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்தல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். சொல்லப்போனால் இயேசுவை உற்று நோக்கி இந்த காரியத்தை பண்ணுங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ இயேசுவை கவனித்து இயேசுவை பார்த்து அவர் சொல்கிறதை கேட்டு நீங்கள் செய்வீர் என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் நடக்காத அற்புதங்களெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் என்பதை பற்றி சொல்கிறார். சில அற்புதம்லாம் நம்முடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், டிலே ஆகும். சில அற்புதம்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆனால் தான் சில அற்புதமே நடக்கும் சிலருடைய வாழ்வெல்லாம் வந்து. ஆனால் இந்த இடத்துல நடக்கிற முதல் அற்புதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ரொம்ப நாள்லாம் ஆகாது, இதுவரை கண்டிராத, காணாத, பார்த்திராத அற்புதத்தை நீ பார்ப்பாய். திராட்சை ஜூஸ், திராட்சை ரசம், ஒரு ஒயின் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஒயின், அதாவது இந்த இடத்துல வேலைக்காரன் சொல்கிறான் இல்லையா, அந்த அதில் ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா, என்னென்னா 9ஆம் வசனம், அந்த திராட்சை ரசம் இங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்ல ரசம், அதாவது பைபிள் லாங்குவேஜில் பேசுகிறதுனால சில பேருக்கு புரியல. இன்றைக்கி லாங்குவேஜில் சொல்கிறோம் பாருங்கள். நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம குடும்பத்தில் கல்யாணம்லாம் நடக்குது இல்லைங்களா? கல்யாணத்தில் சரி, கல்யாணத்தை வேணால் விடுங்க, நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா, சாம்பார் தீந்துருச்சுன்னா, ரசம் தீந்துருச்சுன்னா, குழம்பு தீந்துருச்சுன்னா, உடனே நம்ம பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் என்னதுங்க?
ஆனால் சொல்லுங்கள், நான் யார்ட்டையும் போட்டெல்லாம் விட மாட்டேன், போட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் நீங்கள் சொன்னது நான் அடுத்து என்னை பற்றி சொல்லுவேன். நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி கலப்பீங்க. நான் என்ன பண்ணுங்கிறீங்களா? வீட்டில் பழைய குழம்புலாம் என்ன இருக்குதோ அதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம். வந்து ரசம் வச்சுருப்பாங்க, ரொம்ப நாள்லாம் இருக்காதுங்க. என் மனைவி இப்போ ரொம்ப நாளாக வச்சுருக்க மாட்டா. வச்சுருந்தா அதிகபட்சம் ஒரு நாள் வச்சுருந்தா அதுக்கு மேலே வீட்டில் ரசம்லாம் இருக்காது, சீக்கிரம் காலியாக போயிடும். ஒருவேளை ஏதாவது வந்துச்சா வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, என் மனைவிக்கே தெரியாமல் போய் அவங்க உள்ளே இருக்கிற ஆள்லாம் கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, குழம்பு பத்தாதே, என் மனைவி சொன்னால் வேணான்னு சொல்லுவாளே, நான் என்ன பண்ணுவேன், ரசத்தை பழைய ரசத்தை எடுத்து வந்து சாம்பாரில் ஊற்றி ஏதோ ஒரு ஊற்றி என்ன பண்ணேன்னா கலக்க விட்டுறது. அப்போ லாஸ்ட்டாக அதை பேக்க அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சுன்னு வாங்க. எப்படி செஞ்சு தெரியுமா, ஒன்றும் இல்லை, பழைய ரசத்தை தூக்கி அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிறது இல்லை. தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு மாறிடும். பழைய ரசத்தை ஊற்றினாலும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு வாரம் வச்ச ரசத்தை ஊற்றாதீங்க, வயிறு கெட்டு போய் அதுக்கு நிர்வாகம், நம்ம சபை நிர்வாகம் பொறுப்பேற்காது. அதிகபட்சம் ஒரு நாள் வச்சுருக்கிறத ஊற்றுறீங்களா, நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்த ஊற்றி ஏதோ ஆச்சுன்னா, பேதி ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் காரணம் ஆக முடியாது. அப்போ இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு, அதாவது எல்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எல்லாம் பெஸ்ட்டை கொடுப்பாங்க, லாஸ்ட்டாக தான்ப்பா வந்து ஒஸ்ட்டை கொடுப்பாங்க. நீ என்ன பண்ணுறன்னா கடைசியில் பெஸ்ட்டை கொடுக்குறியே, சிறப்பானதை கொடுக்குறியே. என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் இது ஆராய்ச்சி செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராட்சை ரசம் வந்து இவன் வந்து சொன்னான் இல்லையா, ருசி, இவ்வளவு ருசியான ஒரு திராட்சை ரசம், நல்ல திராட்சை ரசம், இவனால எங்கேயா வச்சுருந்த அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. அந்த திராட்சை ரசத்தை தயாரிப்பதற்கு குறைந்தபட்சம் 10 வருடங்கள் ஆகுன்றாங்க. என்னதுங்க 10 வருடம்? என்ன சொல்கிறாங்க, ஒயினை பொறுத்தவரையிலும் பழசு ஆக ஆக தான் வேல்யூ அதிகமாகுன்றாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் வாங்கி ஒயினை வாங்கி வச்சுருங்க. ஏங்க நீங்கள் சொல்கிற நினைக்கிற ஒயின் நான் அதை பற்றி பேசலைங்க. நமக்கு திராட்சை ரசம்னு ஒருத்தன் கொடுப்பார், வந்து திராட்சை ரசம் ஜூஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கலக்கிறோம் அந்த ஜூஸ் கிடையாது, இவங்க ஒரு 3% ஆல்கஹால் இருக்கிற திராட்சை ரசம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை பாஸ்டர் வாங்கி வைங்க. அவர் சொல்கிறாரு, சில ஆட்கள்லாம் வாங்கி அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. எதுக்குங்க, நாளாக நாளாக ருசி கூடுன்றதுனால. சரி, ஓகே, நாளாக நாளாக ருசி கூடும். இந்த திராட்சை ரசம் வருவது கிட்டத்தட்ட 10 வருடம். கவனமாக கேளுங்க, 10 வருடம் ஆனால் தான் இந்த திராட்சை ஜூஸையை குடிக்க முடியும். ஆனால் தேவனுடைய அற்புதத்தில் தேவனை உற்று நோக்கி தேவன் சொன்னபடி செய்ததுனால நடந்த அற்புதம் என்னவென்று சொன்னால், 10 வருஷம் காத்திருந்ததை 10 நிமிஷத்தில் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். எப்போதும் தேவன் இப்படி தான் பண்ணுவார். சில விஷயம்லாம் ரொம்ப லேட்டாகும், ரொம்ப காலம் ஆகும், ரொம்ப நாளாகும். பிரமாணம் என்ன, இயேசுவை உற்று நோக்கி இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து பாருங்கள். ரொம்ப நாள் நடக்கிற அற்புதம்லாம் சீக்கிரத்தில் நடப்பதை உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஓகே, இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும் என்று தான் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும், பேராக இருந்தாலும், இடமாக இருந்தாலும், எழுத்துக்களாக இருந்தாலும், எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நமக்கு வட்டமிட்டு காண்பிக்கிறது, உற்று நோக்கும்படி செய்கிறது. அப்போ நம்முடைய வாழ்வில் கூட நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், என்னுடைய வாழ்வு வந்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வாழ்வதற்காகவே என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று யார் தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்விலே ஏராளமான நன்மைகள் நடப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே நம்ம என்ன பண்ணோம், 49ஆம் அதிகாரத்தில் எடுத்து பேசணும். யாக்கோபு கடைசி நாட்கள் எடுத்து பேசுகிற கடைசியாக சொன்ன ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கும்போது, இன்றைக்கி நான் என்ன கடைசினா என்ன, இந்த காலகட்டத்தில் தேவன் நம்ம என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவை உற்று நோக்கும்படி சில காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்ல ஆரம்பித்தோம். முதலாவது, அப்பா 12 பேரை கூப்பிட்டுட்டு 12 பேரில் ரூபனை முதல்ல கூப்பிட்டு ரூபனை ஆசீர்வதிக்கிறார். ரூபன் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், சி த சன், குமாரனை பார் என்று சொல்லி அர்த்தம். ரூபனும் எப்படி வாழணும்னா குமாரனை பார்த்தா வாழணும், மற்றவர்களும் குமாரனை பார்த்து வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ரூபன் குமாரனாகி இயேசுவை பார்ப்பதை விட, குமாரனை உற்று நோக்குவதை விட அவர் பார்த்த ஒரு விஷயம், பில்காலை பார்த்தார்.
பில்காலோடு வாழ ஆரம்பித்தார். என்ன பில்கால்னா என்ன? பயம், கலக்கம், அச்சுறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதோடு வாழ ஆரம்பிக்கும் போது நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ரூபனுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் பறிக்கப்பட்டு யோசேப்பின் வாழ்க்கையில் போய் சேருகிறதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்வில் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாகி நாம் கிறிஸ்துவை நோக்கி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்வு பயணம் போகும் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு பயணம் செல்லும் என்று சொன்னால் வாழ்வு சிறப்பான வாழ்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு இந்த அடுத்த அர்த்தம் என்னன்னா, யோசேப்பு பற்றி பார்க்கும்போது, யோசேப்பு அவன் கனி தருகிற திராட்சை செடி, அவன் கொடி சுவரில் படரும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சுவர் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் புறஜாதிகளை பற்றி பேசணும். இதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். இங்கே நிற்கிறோம். அநேகமாக இன்றைக்கி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, பல பேர்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் தியானம் பண்ண ஆரம்பிப்போம். போன வாரத்தில் நம்ம பேசும்போது இந்த சமாரியா பெண்ணை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலேருந்து பேச ஆரம்பித்தோம். இவள் என்ன பண்ண ஆரம்பித்தானா, சில பாரம்பரியங்களை பிடித்து வைத்திருந்தால், பாரம்பரியங்கள் மீது தன்னுடைய கண்களை வைத்திருந்தால், ஆகவே தான் அந்த பாரம்பரியத்தின் பின்னாடி போகிறதுனால தாகம் உண்டாகுது. ஆனால் பாரம்பரியம் அல்ல, கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். கடைசியில் பேச ஆரம்பித்தோம். ஏன் தாகம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா, சிலருக்கு பாரம்பரியங்களோடு பின்னி வாழ்கின்ற ஒரு வாழ்வு. உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி கூட இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதாவது நல்ல பாரம்பரியங்களும் இருக்குது, கெட்ட பாரம்பரியங்களும் இருக்குது. நான் பாரம்பரியங்களுக்கு எதிரி கிடையாது, ட்ரெடிஷ்னலுக்கு நம்ம எதிரி இல்லை. சொல்லுங்கள், நாங்கள் பாரம்பரியத்துக்கு எதிரிகள் அல்ல. புரியுச்சா? நம்ம நல்ல பாரம்பரியங்களெல்லாம் இருக்கிறது. புரியுது? நம்ம எதுக்கு எதிரி அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத மூட நம்பிக்கை கலந்த சில பாரம்பரியங்களாக இருக்குது பாருங்கள், அதற்கு நம்ம எதிர்த்தே இருக்கிறோம். நல்ல பாரம்பரியங்கள், வார்த்தையோடு இருக்கின்ற பாரம்பரியங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், மரியாதை கொடுக்கின்றோம், அதை ஹானர் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன அநேக நேரத்தில் அதிக முக்கியத்துவத்தை பாரம்பரியங்களுக்கு கொடுக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்கள் கிறிஸ்துவின் மீது இருப்பதை காட்டிலும் நம்முடைய கண்கள் பாரம்பரியங்கள் மீது அதிகம் நாட்டம் கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். அதாவது திருமணம் மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை கேட்க தான் பிரயாசம் எடுக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் அப்படின்னா, அதாவது யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடலாம் நான் போதிப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் நடக்கிற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன், நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது என்பதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு அநேக இடத்துல பாருங்கள், திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை முன்பாக வைத்து தேவனை உயர்த்தி தேவனுடைய வசனத்தை உயர்த்தி தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். எந்த இடத்துலலாம் தேவனுடைய வசனமும் தேவனும் இல்லாமல் திருமணமோ மற்ற காரியங்கள் நடக்குதோ அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. புரியுதா? புரிஞ்சான்னு கேளுங்க. பக்கத்துக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு? திருமணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நல்ல விசேஷங்களாக இருக்கட்டும், வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளே, தேவனை முன்னிறுத்தி முதலாவது தேவனை மையமாக வைத்து தான் காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். என்றைக்கு நாம் தேவனை முன்னிறுத்தி தேவனை முன்னாடி கொண்டு காரியங்களை செய்கிறோமோ அன்றைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். ஆனால் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்வில் தேவன் இல்லை, மற்ற எல்லா பாரம்பரியங்கள் நிறையா உள்ளே வந்துருச்சு. தேவன் இல்லாத பாரம்பரியங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு. அதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். பாரம்பரியங்களை நம்ம மதிக்கிறோம், கனம் பண்ணுறோம். ஆனால் தேவனை கீழே தள்ளிவிட்டு பாரம்பரியங்களை மேலே வைப்போம் என்று சொன்னால் அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் இல்லாமல் நாம் இல்லை, இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்மணி என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, பாரம்பரியங்களை முன்னிறுத்தினா அதனால் தாகமுள்ள ஒரு வாழ்வு தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்து உள்ளே என்ட்ராகிறாரு. நுழைந்து அவளுக்கு பல விஷயத்தெல்லாம் அவளுக்கு போதிக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். சொல்லப்போனால் இவளுடைய கவனம் எல்லாமே சரீர பிரகாரமான தேவையின் மீது அதிக கவனம் வச்சுருந்தா.
சரீரப்பிரகாரமான தேவைகள். இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான் பாருங்கள், நம்முடைய கவனம் எல்லாமே சுற்றிலும் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் சரீரப்பிரகாரமான தேவைகளை சார்ந்து தான் நம்முடைய வாழ்வே இருந்து கொண்டிருக்கிறது. சரீரப்பிரகாரமான தேவைகளை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இன்றைக்கி தண்ணீர் வேணும் இல்லைங்களா? தண்ணியில் அந்த கிணத்துல தண்ணீர் எடுக்க போகணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ட்ராகி என்ன சொல்கிறாருன்னா, படித்து காமிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13-14 வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். என்ன சொல்கிறாருன்னா, நீ சரீரப்பிரகாரமான தாகத்தை தீர்க்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திப்பது கிடையாது, ஜீவ தண்ணீர். உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி இயேசு இங்கு விளக்கமாக பேசுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். இன்னைக்கு கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. எப்போதுமே ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறார். ஆமாம், உண்மைதான். இன்றைக்கும் நம்முடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறாரா? உண்மை. இன்றைக்கு நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம்? எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம்? சரீரப்பிரகாரமான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம் இல்லைங்களா? உண்மை தானே? இந்த சரீரத்தை மையப்படுத்தி தான் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் தேவன், இயேசு பிதாவாகிய தேவன் நமக்கு அற்புதங்கள் செய்யும் போதெல்லாம் சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு உணவு தேவையா? ஏங்க என்ன கேட்குறேன், இங்கே தான் இருக்கிறீங்களா? பக்கத்தில் தட்டி கேளுங்க. தூங்கினா தட்டியே கேளுங்க. இங்கே தான் இருக்கிறீங்களா? கொஞ்சமாவது கவனிங்க, வசனத்தை கவனிங்கன்னுங்க. எங்க சாப்பாடு தேவை, உணவுன்னா ரொம்ப தூய தமிழில் சொல்கிறேன்னா, சரி சாப்பாடு தின்றதுக்கு நல்லா இருக்குதா? கொட்டிக்கிறதுக்கு தின்றதுக்கு சாப்பாடு. எங்கள் உணவுன்னா யார் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் தின்றதுக்கு சாப்பிட்றது கொட்டிக்கிறதுன்னு கரெக்டாக. ஏன்னா இதுக்கு நம்ம காலகாலமாக பேச்சு வாக்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவையா? இது எதை குறிக்குது? சரீர பிரகாரம். உடுத்துறது ட்ரெஸ்ஸு தேவையா? தேவை. தங்குறதுக்கு இடம் தேவையா? நேற்று ஒரு பாட்டுக்காரர் பாடினார், புதுசாக ரிலீஸ் பண்ணி, உணவு உடை தங்கும் இருப்பிடம் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு புது பாட்டு எடுத்தார். உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை, அவசியம். எல்லாமே நமக்கு அவசியம். இதெல்லாமே சரீரப்பிரகாரமான ஒரு காரியங்கள். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் சந்திப்பேன், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன உங்களுக்கு தேவை? உங்களுக்கு என்னது வேண்டியதா? சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சரீரப்பிரகாரமான தேவையை சந்திக்கிறது அவசியம், எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்பொழுது சரீரப்பிரகாரமாக நீ என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும் என்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப சொல்கிறேன், சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சரீரப்பிரகாரமான தேவைகளெல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சரீரப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கும். ஆமென். புரிஞ்சிச்சா? இப்போ நம்மெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்காக வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுமா? ஆமாம், வரணும். ஏன் வரணும்? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனப்பான்மை. ஆவிக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வரோம் எல்லாருமே, இங்கே ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுறோம்,
கை தட்டுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், காணிக்கை போடுறோம், இங்கே வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம். இது எல்லாமே நீங்கள் எதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் வந்தது நல்லது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதுங்க. ஆமென். நீங்கள் வருவது எதை காமிக்குதுன்னா, ஆவிக்குரிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய தேவைகள் பூர்த்தி ஆகும்போது சரீர பிரகாரமான தேவைகள் நீங்கள் மூச்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது, முக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரீர பிரகாரம் சொல்கிறாரு, அப்பொழுது இவைகள்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கூட கிடையாது, எக்ஸ்ட்ரா, மச் மோர், இன்னும் அதிகமாக உனக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த பெண்மணி எதில் கவனம் செலுத்தினா, பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும்னு இருக்க ஆரம்பிக்கிறா. உடனே அது இப்போ என்ன நடக்குது பாருங்கள், நீங்கள் கவனிங்க படிக்கிறேன். அந்த ஸ்திரீ 15, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகவும் நான் இங்கு மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். என்னன்னா கொஞ்சம் நக்கலாக கேட்குறான். சில நேரத்தில் இந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழில் வருது, சில கிரீக் மற்ற காரியத்தில் பார்க்கும்போது சில நக்கலாக பேசுகிற மாதிரி சில குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நக்கலாக பேசுகிற, கொஞ்சம் நக்கலாக பேசுகிற மாதிரி இருக்குது. வந்து குடித்தா தாகம் தீருன்றீங்களே, தாகமே வராதுன்னு சொல்கிறீங்களே, நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்து கஷ்டப்படுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் நடந்து வரணும். அந்த பெண்மணி எல்லாருமே தண்ணி எடுக்க ரொம்ப தூரம் நடந்து வரணும் சொல்லிட்டு நானும் ரொம்ப தூரம் நடந்து வரணும். அது மட்டும் அல்ல, கிணறு பார்த்தீங்கன்னா 100 அடி ஆழம் இருக்குது. அவள் என்ன கேட்குறா, சாமி நீங்கள் சொல்கிறீங்க நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அது வந்து தாகமே உண்டாகுதுன்றீங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க, நான் வந்து அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வரணும், கிணறு வேறு ஆழமாக இருக்குது, அது கயிறு விட்டு மொண்டு எடுக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்குது, அப்பப்பா. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குற, ஒரு நக்கலாக கேட்குற மாதிரி இருக்கின்றது. நாங்கள் வராதபடிக்கு, நாம் மொண்டு எடுக்காதபடிக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண்மணி கேட்கிறதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான தேவைகளை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கிறா. வந்து கவனமாக கேளுங்க, தேவனுடைய பிளான் தேவனுடைய மனதில் இருப்பது, பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா கவனமாக கேளுங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் முதலாவது சந்திக்கப்படும் போது சரீர பிரகாரமான தேவைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவைகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை முதலாவது வைக்கிறானோ, கிறிஸ்துவை முதலாவது வைக்கிறானோ, சரீர பிரகாரமான தேவைகளை நாடி ஓடி அலைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் உங்களை தேடி தானாக வர ஆரம்பிக்கும். இவன் ஆவிக்குரிய தேவையை உணர மாட்டேன்றான். இவன் தேவை எல்லாமே சரீர பிரகாரமாக தன்னை பற்றி, ஏன்னா எனக்கு தாக்குது இருந்தால் போதும், என் கால் வலிக்காமல் இருந்தால் போதும், இதெல்லாம் பேசுகிறா பாருங்க. திரும்ப 16ஆம் வசனம். இப்படி பேசுகிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுற, கிராஸ் பண்ணி அவள் பிரச்சனைக்கு டைரெக்டாக தாக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கனெக்டே இல்லாத, சம்பந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின் கொண்டு வந்து எழுகிறார். என்ன சொல்கிறாரு, ஏசாவலை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். கரெக்டாக நச்சின்னு பிடிச்சார். பிரச்சனை எங்கே தெரிஞ்சு கரெக்டாக பிடிக்கிறார். வந்து அதாவது ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். அக்பர் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அக்பர் ஹக் பில்லி கிரகாம் ஊழியத்தில் சிறந்து விளங்கியவர். அவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். இந்த அக்பர் ஹக்குன்னு சொல்லக்கூடியவர். பில்லி கிரகாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்லி கிரகாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பாசமா கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பக்கம் பில்லி கிரகாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எஸ், சூப்பர், கரெக்டாக சொன்னார் யாக்கோபு பிரதர். பாருங்க,
நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா லட்சோப மக்கள் கூட்டத்தில் கூடுவாங்க. நீங்களாம் வந்துட்டு தான் கம்மி. அவர் ஒரு கூட்டம் போடுறாருன்னு சொன்னாலே ஏகப்பட்ட மக்கள் கூடிடுவாங்க. அவருடைய கூட்டத்துக்கு வந்து லட்சோப மக்கள் கூடிடுவாங்க கூட்டத்துக்கு. ஒரு தடவை அமெரிக்காவில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது பில்லி கிரஹாம் அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் அடுத்த அதிபதியாக மாறிடுங்க, ஜனாதிபதியாக அமெரிக்கா வாழ்கிற ஒரு ஜனாதிபதியாக மாறிடுங்க, அதிபராக மாறிடுங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது அவர் சொன்னார், ஏன்பா இந்த வேலையை விட இதை விட ஒரு பெரியவருக்கு நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இந்த வேலையை விட இந்த அதிபர் வேலையை விட அந்த வேலையை நான் வந்து பெருசாக பார்க்குறேன். அப்போ என்னென்ன ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு போஸ்டிங் வந்தது. என்ன போஸ்டிங்? அமெரிக்காவையே ஆளக்கூடிய ஒரு ஆளுகின்ற ஒரு அதிபதியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் முயற்சி எடுத்தாங்க. அவர் எனக்கு அந்த வேலையே வேண்டாம், என் வேலை இதை விட ஒரு பெரியவருக்கு ஊழியம் பண்ணி வேலை செஞ்சுட்டுருக்குற அப்படின்னார். அப்படிப்பட்டவர் தான் பில்லி கிரஹாம். சிறப்பாக ஊழியம் செய்தவர், அருமையாக ஊழியம் செய்த ஒரு மனிதன். இவருடைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்ததுனால இவர் கூட்டத்துக்கு வரும்போது அநேகர் கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி சபைன்னு வந்தாலும் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த அக்பர் ஹக்குன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணான்னா, இவர் வந்து இந்தியன் கேம்பஸ் குருஸில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அதனால் இவர் நல்ல திறன்பட பேச்சு திறன் அதிகமாக இருக்குது. இவர் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அதனால் பில்லி கிரஹாம் கேள்விப்பட்டு பரவாயில்ல, நல்ல ஒரு மனுஷன், இவரை நம்ம டீமோட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் போகிற எல்லா கூட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அதில் சில கேள்வி கேட்குறதுல சில ஆட்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நேராக தள்ளிட்டு யார்கிட்ட வருவாங்கன்னா, நேராக நீங்கள் அக்பர் கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அப்படி தான் பாருங்கள். ஒரு முறை ரொம்ப கொஞ்சம் ஒரு முரண்டு பிடிச்ச ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட வரும்போது அவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவலாக பல காரியத்தை கேள்வி கேட்டுருக்கிறார். இதுன்னு கேட்குறார். இவரும் பதில் சொல்கிறாரு. இல்லை அது என்ன, இவர் பதில் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசியில் உன் பிரச்சனை என்ன அப்படின்னு முதல்ல உன் பிரச்சனை தான் என்ன முதல்ல சொல்ல அப்படின்னாரு. உன் பிரச்சனை என்ன? நீ வந்து கேள்வி கேட்டு திருந்துற ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு பதில் நிறையாவது சொல்லிடலாம். உன் பிரச்சனை என்னப்பா? பிரச்சனை கரெக்டாக அப்போ தான் வந்தாராம் பாருங்கள். பிரச்சனை சொல்கிறாரு. ஆமாங்க, என் வீட்டில் உள்ள பிரச்சனை, என் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை, அதனால தான் நிம்மதி இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு வந்தேன். அதை முதல்லையே சொல்ல வேண்டியதானே, நான் உனக்கு தீர்வு சொல்லியிருப்பேன்ல. சொன்னாராம் பாருங்க, உன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? முதல்ல பாவம், ரெண்டாவது உன் குடும்பத்தில் சுயநலம் இருக்கிறவர்கள் உன் குடும்பத்தை, உன் மனைவிக்கும் சுயநலம், உனக்கும் சுயநலம் இருக்கிறவர்களும் குடும்பத்தை டெவலப் பண்ண முடியாது. சில ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்து இந்த குடும்பத்தை சரி பண்ண ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு இந்த அக்பர் ஹக்கிட்ட யார் போனாலும் இவர்கிட்ட மாட்டின மாதிரி தான் வந்து கரெக்டாக பதில் சொல்லக்கூடியவர் தான் வந்து. அதான் உன் பிரச்சனை என்ன? இங்கே கூட பார்த்தீங்கன்னா அக்பர் ஹக்மர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு பதில் சொல்லிட்டு இருக்கிற இடையில வந்து இவளுக்கு ஒரு சரீர பிரகாரமான தேவை, அந்த தேவை சந்திக்கப்படும் என்று சொல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படும் என்று சொன்னால் சரீர பிரகாரமான தேவை ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். இப்போ என்ன விஷயத்துக்கு வந்துட்டார், சரி சும்மா தான் அதில் பேசிட்டு இருக்காத, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், ஏசாவை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். கவனிங்க, விஷயம் கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆண்டவர் ட்ராக்கை மாற்றி அவருடைய வாழ்வியே தொடுற அளவுக்கு சில காரியத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். வந்து என்ன சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை இங்கே கூட்டிட்டு வா. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இவ கரெக்டாக பதில் சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை, ஏற்கனவே நான் வந்து 5 புருஷனோட வாழ்ந்துட்டேன், இப்போ 6வது புருஷன், அதுவும் எனக்கு புருஷன் இல்லைன்றது கரெக்டாக அவர் சொல்கிறார். கரெக்டாக இயேசுக்கு சொல்கிறார். எப்படி எனில் நீ புருஷன் இல்லை பாருங்க. அவ வந்து புருஷன் இல்லைன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு ஏற்கனவே 5, இவர் எப்படி 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிற உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாலா? அவ சொன்ன விஷயம் என்ன, உன் புருஷனை கூட்டியோ புருஷன் இல்லை, அதை மட்டும் தான் சொன்னான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு,
ஏற்கனவே இப்படிலாம் நடந்துச்சு, அப்படிலாம் ஆட்சின்னு பற்றி அதை பற்றி பேசுகிறார். வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிலர் என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஆளுங்க சிலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஊரில் சில தீர்க்கதரிசிகள்ன்ற போர்வையில் சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருமா கர்த்தனுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார், ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படிலாம் கேட்கல பாருங்க. இவ வாழ்க்கை வந்து ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு பாவியான பெண். அதெல்லாம் அழுத்த நிறுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பெண் தான் இந்த பெண்மணி. மற்றவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்வாங்க. இவர் வந்து இயேசு வந்து அதெல்லாம் சொல்லலை. சரிம்மா கரெக்டாக சொன்னேன், ஏன்னா உன் இப்படிலாம் வாழ்ந்துத, அப்படி தான் இருந்த, ஆகவே இப்போ இருக்குது உனக்கு அவன் புருஷன் கிடையாது. சொன்னது கரெக்டு தான், 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, இப்போ உனக்கு புருஷன் இல்லை. நீ சொன்னது உள்ளபடி கரெக்டாக சொல்லிட்ட, கரெக்டாக சொன்ன, சரியாக சொன்ன. ஆமென். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியத்தை டச் பண்ணுறார், ஆவிக்குரிய காரியத்தை டச் பண்ணுறார். உனக்கு புருஷங்க இருந்தாங்க, அதனால் உன் வாழ்க்கை நடந்துச்சு, அதில் திருப்தி இல்லாதனால உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போ வாழ்கிறது 6வது ஒரு புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற. முதலாவது 5 புருஷனோட வாழ்ந்த, இப்போ 6வதுல ஒரிஜினல் புருஷன் கிடையாது சொல்கிறாங்க இல்லையா, லிவிங் பாய் ஃப்ரெண்ட், லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்களோ இவ்வளோ. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் லிவிங் டுகெதர் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. வந்து நம்ம நினைக்கும் இந்த காலகட்டத்தில் லிவிங் டுகெதர்னு அல்லங்க, அந்த காலகட்டத்தில் இப்படி பாவமான வாழ்க்கையில் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. வந்து லிவிங் பாய் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வாழ்ந்துருக்கு, கல்யாணம் ஆகாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறா. இன்றைக்கி கூட நவநாகரிக உலகத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் பிள்ளைகளுடைய காரியத்தெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க, எதை கேட்குறாங்க, எதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் பெற்றோர்களே நீங்கள் கவனமாக இருக்கணும். கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாலும் எக்கேடு கட்டு விட்டுறக்கூடாது. வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்து இப்படி வாட்ச் பண்ணல அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நவநாகரிக காலகட்டத்தில் பிள்ளைங்க எப்படி வேறு லைனில் இன்றைக்கி நவநாகரிக காலகட்டத்தில் பெரிய பெரிய மெயின் லைன் சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய மாநகரத்துலலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாநகரத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்துருச்சு. சிலர் சொன்ன அங்கே என்னங்க நம்ம ஊர்லேயே அப்படிலாம் இருக்குதுன்ற மாதிரி இருக்குது, நடக்குது. இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்கிறாரு, நீ சொன்னது உண்மைதான், நைஸாக பேசுகிறார். ஆண்டவர் வந்து இதே நம்ம ஊருக்காரங்களாக இருந்தால் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. விபச்சாரியே உனக்கு ஐயோ, உனக்கு இப்படி ஆகும், உனக்கு அப்படி ஆகும், அவ்வளோதான் இவ்வளோதான் பேசியிருப்போம். ஆனால் இவர் பாருங்க நைஸாக இந்த மாட்ட பேசுகிறார், அழகாக பேசுகிறார், நிதானமாக பேசுகிறார், குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசலை, அவளை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசிட்டு இருக்கிறார். அப்போ 19ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது இந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தீர்க்கதரிசி அப்படியே சொல்லிட்டீங்களே, நான் வந்து புருஷன் இருக்கிறேன் சொன்னீங்க, கரெக்டாக சொல்கிறீங்களே. 5 இப்போ இருக்குது, நான் 6வது லிவிங் பாய் ஃப்ரெண்டோட வாழ்ந்துருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, கரெக்டாக சொல்கிறீங்களே, உங்களை தீர்க்கதரிசின்னு பார்க்குறேன். அதாவது அநேக இடத்துல இப்படிப்பட்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையை சொல்கிறதுக்கே தயங்குகிற மக்கள். வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது. வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம யாராவது பேசுகிறோம், சப்ஜெக்டே மாற்றிடுவாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட லைஃப்பில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து பிரதர், அது வந்து பாஸ்டர், அது வந்து சிஸ்டர், அது வந்துட்டு சொல்லி என்ன பேசுகிற வேற காரியத்தை டைவர்ட் ஆகிடுவாங்க. வந்து சில பேர்கிட்ட பேசி பாருங்கள், சில விஷயம் பேசும்போது சிலருடைய வாழ்க்கையில் போய் டச் பண்ணி அவங்க பாவ லைஃப்பில் கொஞ்சம் சில காரியங்கள் சொல்லி பாருங்கள். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பேச்சை மாற்றிடுவாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்னு? சில ஆட்கள்லாம் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இதில் வந்து கை தேர்ந்தவர்களாக எதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்கன்னா, பேச்சை மாற்றுறதுல கை தேர்ந்தவர்களாக சில பேர்லாம் இருக்க ஆரம்பிப்பார்கள். இவருடைய வாழ்வுக்குள்ள பேச்சை மாத்திரா என்ன, எப்படி பேச்சை மாத்திரான்னா படிக்கிற மாதிரி 20ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால்.
கவனிச்சிங்களா? கான்வெகேஷன் நடந்துட்டு வருது. நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொல்கிறார். சரி விஷயம் வந்த பிற்பாடு என்னடா அது நம்மளை அப்பட்டமாக அப்படியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா, நாங்கள் இந்த ஸ்தலத்தில் தானே தொழுது கொண்டுகிட்டு இருந்தோம், கெரிசி மலையில் தானே நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம், அங்கே தானே நாங்கள் ஆராதனை இப்போ நடத்திக்கிட்டு இருந்தோம், நீங்கள் இப்போ வேறு மாதிரி சொல்கிறீங்களே. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அதற்கு ஏசு சரி பரவாயில்ல அவளை எங்கேயே போகிறார். ஏன்னா எப்படியோ இவளை ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு கொண்டு வரணும். இயேசுடைய நோக்கம் என்ன? நல்லா கவனம். இயேசுவின் நோக்கம் சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்கு ஆவிக்குரிய வழிகளில் போய் தான் சரீரப்பிரகாரமான தேவைகளையே சந்திக்க வைக்க முடியும். விஷயம் நல்லா கவனமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன். யாருக்காவது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் நல்ல கவனமாக இங்கே இருக்கிற யாரும் டைரெக்டாக யாருக்கும் சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்க நம்மால் உதவி செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஆவிக்குரிய தேவைகள் சரியானால் மட்டும்தான் சரீரப்பிரகாரமான தேவைகள் சரியாகும். ஆகவேதான் பாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் பிரசங்கம் பண்ணின வாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அனுப்பினார். வார்த்தையை சொல்கிறார். வார்த்தை எது? என்னை ஏன் அனுப்பினார், என்னை ஏன் தெரிந்து கொண்டார், என்னை ஏன் இங்கே வந்தாங்க, நான் வந்ததுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்கிறாரு? தரித்திரருக்கு சுவிசேஷம். சொல்ல தரித்திரருக்கு சுவிசேஷம். சொல்ல தரித்திரருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம். நல்லா சொல்லுங்க ஜென்ஸ் பாய்ஸ், சொல்லுங்க போலாம். தரித்திரருக்கு சுவிசேஷம். ஆனால் லாஜிக்கா பார்த்தோம்னா தரித்திரருக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீங்கள் உண்மை இல்லைங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் ரொம்ப தூய தமிழில் பேசுகிறேன். சரி, பசிக்கிறவனுக்கு எதை கொடுத்தா திருப்தி ஆவாங்க? பசிக்கிறவனுக்கு என்ன கொடுத்தா திருப்தி ஆவாங்க? சாப்பாடு கொடுத்தா திருப்தி ஆவாங்க. நீங்கள் இப்படி கேட்டால் தான் புரியுமா? நம்ம தூய தமிழில், அதாவது தூய தமிழில் கேட்டால் புரிய மாட்டேங்குது, நம்ம லோக்கல் லாங்குவேஜில் கேட்டால் தான் புரியுது போல். பசிக்கிறவனுக்கு சாப்பாடு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லைடா, பசிக்கிறவனுக்கு முதலாவது சுவிசேஷத்தை அறிவி. ஹலோ, பக்கத்தில் புரிஞ்சு கேளுங்க. அப்போ தரித்திரருக்கு கவனமாக, அதாவது பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக கவனமாக கேட்கணும், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் கவனம், ஏன்னா சொல்ல உடனே வேற மாதிரி நினச்சக்கூடாது. கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், இவங்களை கனம் பண்ண சொல்லி வேதம் சொல்கின்றது. இது சொல்லப்போனால் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு முதலாவது உங்கள் நன்மைகளை செய்யுங்களும் பைபிளில் போடப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? நீ நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் பைபிள் சொல்லுது முதலாவது விசுவாச குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க, முதலாவது சபையில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றார். அப்போ சபையில் நாம் இருக்கிற ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தரித்திரம் உலகத்தில் போகணும்னா சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய தீர்வு வந்தால் மட்டும்தான் சரீரப்பிரகாரமான காரியங்களுக்கு தீர்வு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏனுக்கு வந்தார்? பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ கேளுங்க, விஷயம் புரிஞ்சிருச்சா? இன்னும் சில பேருக்கு புரியல. இன்னும் ஒரு கரக்கத்தில் தான் இருக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய தேவைகளை முதலாவது திருப்தி செய்ய நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு இடத்துல, எந்த ஒரு சபைகள் ஆவிக்குரிய தேவைகள் சரியான விதத்தில் போஷிக்கப்படுகின்றதோ அங்கு சரீரப்பிரகாரமான தேவைகள்லாம் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், நம்முடைய நோக்கம் முதலாவது எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
ஆவிக்குரிய தேவைகளிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் தான் முதல் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது குடும்பத்தில் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது இதுன்னு வாங்கி தரது பிரயாசம் எடுக்கக்கூடாது. முதலாவது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யணும். நம்மள்ட்ட காசு இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்களாம் அந்த காலம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா. இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவீனம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு என்ற ஒரு முட்டாள்தனம் என்னவென்று சொன்னால், எங்கள் காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்க என்ற ஒரு மனநிலையை நாம் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதான் சைக்காலஜியில் சொல்கிறாங்க, முதல்ல அது கற்றுக் கொடுங்க, கரெக்டான விஷயத்தை கற்றுக் கொடுங்கன்றாங்க. பிள்ளைகளுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுத்தா பிள்ளைங்க வளரும்போது சில காரியத்தை அவங்க சரியான விதத்தில் போவாங்க. நீங்கள் இப்போ தப்பான காரியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தா பிள்ளைங்க தப்பான வழியில் போக ஆரம்பிப்பார்கள்னு சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் தேவை ஆவிக்குரிய தேவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முதலாவது சந்திக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய கல்விகளை கொடுக்குறோம், தப்பு இல்லை, நீங்கள் கொடுங்க. நிறைய காரியத்தில் படிக்க வைக்கிறோம், நிறைய காரியத்தில் அனுப்புகிறோம், அங்கே இங்கே அது இது எல்லாம் பண்ணுறோம். முதலாவது ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தாமல், ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் கனஈனம் பண்ண ஆரம்பிப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலை எல்லாமே நீங்கள் சபிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு அதோகதி தான் ஆக ஆரம்பிச்சிடும். என்னங்க பாஸ்டர் காலையில் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, பிள்ளைகளுக்கு தேவைன்னு வரும்போது ஜெபம் பண்ண கர்த்தரை கேளு. அதாவது நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அடிக்கடி சொல்லுவேன். நான் கேட்பேன் பசங்கள்கிட்ட, இதை என்னால் உங்களுக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா நினைக்கலையான்னு. உங்களால் முடியும்ப்பா, அப்போ நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, ரொம்ப நாள் என் பையன் இந்த உடஞ்சி போன ஃபோனை வச்சுருந்தான், அவனுக்கு ஒரு ஆசை ஐஃபோன் வாங்கணுன்னு. நான் சொன்னேன் நான் வாங்கி தரேன். நான் சொன்னேன் ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு சித்தமானவனுக்கு அவர் ரெடி பண்ணுவார், நான் அந்த லைன் டச் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்கள் ஆலிவுட் போய் கேட்டிங்கன்னா அவன் ஒரு ஃபோன் வச்சுருப்பான், ஐஃபோன் வச்சுருப்பான். அது நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. நான் வாங்கி கொடுத்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஃபோன் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தவன். ஆனால் என்ன கற்றுக் கொடுத்தேன்? ஜெபம் பண்ணு, உனக்கு தேவைன்னா கர்த்தர் அதை சந்திப்பார். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இப்படி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. உடனே உங்கள்கிட்ட காசு இருக்குன்றத டக்கு டக்குன்னு எடுத்து நீட்டி விடாதீர்கள். பிள்ளைகளை கெடுக்கிறீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், பிள்ளைகளை கெடுக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், பிள்ளைகளை கெடுக்காதீங்க. என் மனைவி அப்படி தான் பாருங்கள், எல்லாம் நிறைய கேட்பா நான் உடனே வாங்கி தர மாட்டேன். என்னன்னு தெரியல, உடனே வாங்கி தர மாட்டேன். அவளுக்கு தெரியும் இவர்கிட்ட கேட்டால் வேலை ஆகாது. அதனால் அவங்க அம்மா அந்த பக்கம் போக மாட்டேன். அம்மாவும் கிடையாது. நிறைய விஷயம் மனைவி போய் சாட்சி கேளுங்க. இவர் எதுவும் வாங்கி, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கு, அவர் நிறையா கொடுக்குறாருங்க அப்படின்னு என் மனைவியும் சொல்லுவாள். நான் என் மனைவிக்கு வாங்கி தர முடியாதா? என் மனைவிக்கு வாங்கி தர விதமாக வேறு யாருக்கு வாங்கி தர முடியும் இல்லைங்களா? அதுக்கு மனைவிக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு கொடூரமான ஒரு கணவனும் கிடையாது இல்லைங்களா? என்னன்னா கர்த்தர் உனக்கு தரணும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது கர்த்தரின் தேவைகளை சந்திச்சார். கர்த்தர் 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 என்ற ஒரு வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாயிலையும் வரணும், உங்கள் பிள்ளைங்க வாயிலையும் வரணும். பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. ஏங்க இது புரியலன்னா அவ்வளோதாங்க உங்களுக்கு. இந்த விஷயம் இது சும்மா சின்ன விஷயம்தான், சின்ன காரியம்தான். இந்த சின்ன விஷயம் நமக்கு புரியலன்னா பெரிய பெரிய விஷயம் புரியவே புரியாது. திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு விசுவாசி ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சண்டைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பார்க்க முடியாது. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற நீங்கள் எல்லாரும் நல்ல பெற்றோர்கள் தான். ஆனால் என்னன்னா நம்ம நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, அந்த கஷ்டம் இன்றைக்கி என் பிள்ளை படக்கூடாதுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்காமலே போய் விடுகின்றோம். மிகப்பெரிய ஆபத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து விடுகிறீர்கள். என்ன சொல்கிறீங்களா?
உங்கள் பிள்ளைங்க டேஞ்சர் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, உங்கள் பிள்ளைங்க ஆபத்தின் விளிம்புக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், ஆபத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. கேர்ஃபுல், கவனம் தேவை. பிள்ளைகளை நான் திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை தேவ பிள்ளைகளே இதுவரை நீங்களும் மற்றவங்களை போல சரீர பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்கன்னா, இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், ஆவிக்குரிய காரியத்துக்கு தான் என் குடும்பம் நானும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன், என் குடும்பத்தையும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். ஆமென். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன சொல்கிறாரு இப்போ பக்கத்தில்? அவர் என்ன சொன்னாருங்க? பாஸ்ட் என்ன சொன்னார்? எங்க நான் என்ன சொன்னேன் பக்கத்தில் கேளுங்க. பக்கத்தில் கேளுங்க. நான் என்ன சொன்னேன் பக்கத்தில் என்ன சொன்னேன்? இப்போ நீங்கள் பக்கத்தில் என்கிட்ட கேட்க வேணாங்க, பக்கத்தில் கேளுங்க. நீங்கள் எழுந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம். என்ன கேட்டீங்க? எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்கள் கணவனுக்காக இருக்கட்டும், உங்கள் மனைவிக்காக இருக்கட்டும், பெற்றோர்களுக்காக இருக்கட்டும், சரீர பிரகாரமான தேவைகள்லாம் ஆச்சரியம் அதிசயமாக சந்திக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆகவே இயேசு என்ன பண்ணுறாரு? இவன் சரீர பிரகாரமான காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். திரும்ப படிக்கிறேன் பாருங்கள், திரும்ப படிக்கிறேன். 21. அதுக்கு ஸ்திரீ அதுக்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல. இவன் என்ன மலையை பிடிச்சிக்கிட்டா, மலையில் தான் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி பிடிச்சிக்கிட்டா, மலையை பிடிச்சிக்கிட்டா. சொல்லுங்கள், மலையில் இல்லை. சொல்லுங்கள், சாமி மலையில் இல்லை. நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம மலைகளை பிடிச்சி வச்சுக்கிறோம். இன்றைக்கி சில ஆட்களும் மலைகளை பிடிச்சி வச்சுருக்கு. இன்றைக்கி சில ஊழியக்காரங்க மலைகளை பிடிச்சிட்டு வாங்க, எங்கள் ஜபமலைக்கு வாங்கன்றாங்க. நான் சொல்கிறேன், அங்கே ஒன்றுமே கிடையாது. மலை சொல்லு, பக்கம் சொல்லு, மலையில் சொல்லு, மலையில் விஷயம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? அதை புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவ பாருங்க, ஸ்பிரிச்சுவலில் போகிறா. நாங்கள் சரி ரைட்டு, நாங்களாம் இந்த மலையில் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் எது? அது சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த மலை அந்த மலை இல்லை, எந்த மலையும் கிடையாது. பிதாவை தொழுது கொள்கிறவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். அதாவது இது தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய குணம். தேவன் ஆவியாக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார். புரியுதுங்களா? என்ன சொல்கிறாரு? தேவன் சரீர பிரகாரமானவர் அல்ல. நீங்கள் சரீரத்தில் இருப்பார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு செய்கிறீர்கள். சரீரத்தில் கிடையாது, சரீரத்திலும் கிடையாது, தேவன் எந்த சிலையிலையும் கிடையாது. பக்கம் சொல்லுங்க, எந்த சிலையிலையும் தேவன் இல்லை, சரீர பிரகாரமானவரும் அல்ல. புரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது சாமியை சொட்டு கும்பிட்டீங்கன்னா ரொம்ப மடத்தனம் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சிலையும் இல்லை. ஹலோ, எந்த சிலையும் கிடையாது. போட்டால் கூட, சாமி போட்டால் கூட கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கிற ஜீசஸ் படமெல்லாம் ஒரிஜினல் ஜீசஸ் படமே கிடையாது. நான் ஒரு விட்டா சொல்ல, சில ஏசெல்லாம் டொங்கு விழுந்த மூஞ்சி மாதிரி இருக்கிற ஏசெல்லாம் இருக்கிறார். பார்த்துருக்கீங்களா? அந்த சில பேர் அந்த படத்தெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. நான் சில வீட்டில் பார்க்கும்போது, பாவையா எவ்வளோ அழகானவர் அருமையானவர் இனிமையானவெல்லாம் பாடுறோம், இந்த டொங்கு மூஞ்சால எவன் முன்னாடி வச்சுருக்கிறான்னு நினச்சிருக்கேன். அவ்வளோ அழகுங்க ஏசு. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற போட்டாலாம் அது வேல்யூவே கிடையாது. அதெல்லாம் ஆக்டர்ஸ். இந்த உலகத்தில் நடிகர்களுடைய போட்டாவை தான் மக்கள் வீட்டில் வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசு இல்லை, யாரோ ஒரு நடிகன். தெரியுங்களா? நீங்கள் அதெல்லாம் இப்போ லிஸ்ட்டே போட்டு சொல்லலாம். எந்தெந்த ஊரில் எந்த நடிகன் ஜீசஸ் படத்தில் நடித்தான்,
அந்த படத்தை தான் இன்றைக்கி வச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டோவை வச்சு அது கும்பிடு போட்டு மாலை போட்டு யாருக்கு பண்ணுறாங்க? ஒரு நடிகனுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்க தான் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஜீசஸ் படம்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்றும் இல்லை, இன்றைக்கெல்லாம் ஏஐ வந்துடுச்சு. ஏஐயில் வந்து அந்த போட்டோ வச்சு ஹூ இஸ் திஸ் பர்சன் கேட்டால் போதும், அது சொல்லும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்டர் இன் அமெரிக்கா அண்ட் ஆப்ரிக்கான்னு அது கீழே கொடுக்கும். வந்து சொல்லுங்கள், புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறாருன்னு? அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஜீசஸ் படத்தை குறித்து கவனமாக இருங்க. அடசாமி, இவ்வளோ நாள் ஏசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயா, உண்மையை சொன்னால் அது ஏசு இல்லையா, யாரோ ஒரு நடிகனை வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆகதான் இங்கே வந்து திரும்ப சொல்கிறேன், முன்னாடி பின்னாடி ஆல்டரில் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஒன்று புல்பிட் மட்டும் தான் இருக்குது. எதற்காக அந்த புல்பிட்? இயேசுவை காண்பிப்பதற்காக, தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக தான் இந்த புல்பிட். இந்த பைபிள்லாம் இங்கே ஏன் வச்சிருக்கிறோம்? இது பைபிளை முன்னாடி காமிக்கிறோம். பைபிள் வந்தோடனையும் நான் புல்பிட்டில் ஏறணும், முதல்ல பைபிளை திருப்பி வைக்கிறேன். ஏன் பைபிளை திருப்பி வைக்கிறேன்? எதுக்காக பைபிள் முன்னாடி காமிக்கிறேன்? எதுக்காக பைபிள் உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் ஏதோ என் சொந்த கதையும் சோக கதையும் பேசுறதுக்கு வரல. இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அவரை உங்களுக்கு காண்பிப்பதற்காக முன்னாடி வந்தோனையுமே வேதத்தை திருப்பி வைத்திருக்கிறேன். ஆமென். புரியுதா? அதுதான் இங்கே வரும்போது பைபிளை கொண்டு வாங்க. அப்போ தான் அங்கே என்ன சொல்கிறோன்றது கொஞ்சம் நீங்களும் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, எவ்வளோ பெரிய டீச்சிங் தெரியுங்களா? இந்த டீச்சிங்லாம் பெரிய பெரிய பைபிள் காலேஜில் சிலர் சொல்லுவாங்க, ஐயா காட் இஸ் எ ஸ்பிரிட், காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற டீச்சிங்கை எங்கே போதிக்கணும்? பெரிய தியாலஜி இறையியல் கல்லூரிகள் போதிக்க வேண்டிய சத்தியம், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனுடைய தன்மை என்ன, தேவனுடைய குணாதிசயம் என்ன, இதெல்லாம் எங்கே டீச் பண்ணணும்? பைபிள் காலேஜில் டீச் பண்ணணும். நம்ம இயேசு ஆண்டவர் பைபிள் காலேஜில் டீச் பண்ணாமல் ஒரு சாதாரண ஆள்கிட்ட டீச் பண்ணிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே, நானும் நீங்களும் ஒரு காலம் சாதாரண ஆட்களாக தான் இருந்தோம். எனக்கும் தேவன் கற்றுக் கொடுத்தார், இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் பெரிய ஒரு பைபிள் காலேஜ், பெரிய அது பைபிள் காலேஜில் போய் படிக்கலைனாலும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற சத்தியம் படித்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இயேசு போதிக்கலை. யாருக்கு போதித்தார்? சாதாரண பெண்மணி, சாமானிய பெண். புரியுதுங்களா? சாதாரண பெண்மணி, சாமானிய பெண், அவளுக்கு போதிக்கிறார். இந்த இடத்துல சீசர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? இந்த சீனில் சீசர்கள் உள்ளே என்ட்ராகலை. சீசர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? சாப்பாடு வாங்குறதுக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னும் சமாரியோடு உள்ளே என்ட்ராகலை. சமாரிக்கு வெளியே ஊருக்கு வெளியே சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. வந்து ஏன்னா யூதர்கள் ரொம்ப சட்டத்திட்டம், அது ரொம்ப கட்டுத்திட்டானவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமாரியர்கள் இவங்கெல்லாம் பாவி, இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எங்கே இன்றைக்கும் சில ஊரில் இருக்குதுங்க. இன்றைக்கும் சில ஊரில் ஜாதி டம்ளர்னு இருக்குது. என்னதுங்க? இன்னும் சில கிராமத்துலாம் போனீங்கன்னா டீ டம்ளர் மாறி இருக்கும். நானும் ஒரு வில்லேஜுக்கு போன பாருங்கள், டீ டம்ளர் நிறைய டீ டம்ளர் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹை கிளாஸ் டீ போட்டு கொடுத்தான். இன்னொரு டீ கிளாஸ் கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சு டீ கிளாஸ், அதை பார்த்து வேறு ஆட்களுக்கு போட்டு கொடுக்குறான். அப்போ தான் கேட்டேன், என்னங்க இது இப்படி வருது? இல்லைங்க, அவங்களாம் வேறு ஆளுங்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் இப்படி தான் போடணும். உலகத்தில் இப்படி இருக்குது ஏங்க. நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் டீ கிளாஸில் வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. சரி, புரிஞ்சுக்குங்க. இப்போ இவங்கெல்லாம் சமாரியில் சாப்பாடும் வெளியே அவுட்டரில் சாப்பாடு அவங்க போயிருக்கிறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு உள்ளே வராங்க. இப்போ இந்த சீனில் யாரெல்லாம் இல்லை? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரும் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட் யார் இருக்கிறா? ரோட்டில் போகிற, இப்போ இப்படி ரோட்டில் போகிற நீங்களாம் விசுவாசிங்க இல்லை, ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு ஒன்றும் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு இப்போ சொல்லு, ஐயா எங்களுக்கே புரிய மாட்டேங்குது தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு. இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன் தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அவங்களுக்கு புரியுமா புரியாதா? அவங்களுக்கு புரியாது. அவங்க நான் தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்ற விஷயம் சொல்லி பாருங்க, அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது. ஆனால் கர்த்தர் இயேசு மண்டையில் ஏறாத ஆளு கூட மண்டையில் ஏறுற மாதிரி புரிய வைக்கிறார்.
ஆமென். நீங்கள் நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிறவர்கள் சிலர் படித்தவர்கள் இருக்கிறீங்க, மேதாவிகள் இருக்கிறீங்க, சிலர் படிக்காதவர்கள் இருக்கிறீங்க. நாங்கள் என்னுடைய நான் படிக்காதவங்களும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். படித்தவங்க ஆகவே முதலாவது நான் பண்ணுற எல்லா டீச்சிங்குமே முதலாவது யாரை மனதில் வச்சு பேசுவேன்னா, இங்கே சாதாரண படிக்காதவங்க வந்தால் கூட இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க. அதனால் ஐயா படித்தவங்களை கீழே தள்ளுறீங்க இல்லைங்க, அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி. அவங்களுக்கு புரியணும். யாருக்கு புரியணும்? படிக்காதவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். அத்தருணத்திலே அப்படி சீசர்கள் இப்போதான் என்ட்ராகிறாங்க. யாரு? நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இப்போதான் ஊருக்குள்ளே என்ட்ராகிறாங்க. சீசர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் ஒரு வார்த்தையை கேட்கவில்லை. அப்பொழுது இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஆமென். விஷயம் புரிஞ்சிருச்சு. தேவனாவியாக இருக்கிறார். அவளுக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. தேவன் ஆவியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கிறிஸ்து சொல்வார்னு தெரியும். நான் தான்ப்பா அந்த கிறிஸ்து, உனக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்க வந்த கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவனை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கமாக இருந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா யார் அதிகமாக தெரிவார்னா இயேசு கிறிஸ்து தெரிவார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ என்ன சொல்கிறாரு? பிலிப்புவே, நீ பிதாவை காமியும் கடவுளை காமியும் சொல்கிறியல்ல, என்னை யாரெல்லாம் பார்க்குறானோ அவன் கடவுளை பார்த்த மாதிரி அப்படின்றார். 4 சுவிசேஷம் இயேசுவை பாருங்கள். இயேசுவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். எழுந்து நிற்போம், தொடர்வோம் அடுத்த வாரத்தில். ஹல்லேலூயா. தேவனுடைய நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்வு சரீரப்பிரகாரமான காரியத்தில் நம்முடைய வாழ்வை நுழைக்கக்கூடாது. அவசியமா? அவசியம். சாப்பாடு தேவையா? ட்ரெஸ்ஸு தேவையா? இருப்பிடம் அவசியமா? ஆமாம், தேவை. இதெல்லாம் எதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்க ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் சரீரப்பிரகாரமான காரியத்தை தேடி நாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் எப்படி வரும்னு எங்கேயும் கீழே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் உன்னை தேடி வரும். எல்லாம் சொல்லுங்கள், சரீரப்பிரகாரமான தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய தேவைகளை நீங்கள் தேடணும். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை தேடினீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் எதை தேடி, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம்? சரீர பிரகாரமான காரியத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஓடி 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 களைத்து போனவர்கள் எவ்வளவோ பேர். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அதை ஓடாதீர்கள். நீங்கள் ஓட வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய உறவு. இதில் நாட்டம் கொள்ளுங்கள், இதில் விருப்பம் கொள்ளுங்கள், இதில் ஆசைப்படுங்கள். உங்கள் சரீர பிரகாரமான தேவைகள்லாம் அற்புதமாக சந்திக்கப்படும். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. இன்று எங்களுடைய பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்களை மன்னியும். அநேக நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சரீர பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் தப்பாக நடத்திட்டோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனிமேல் அப்படி இல்லை ஆண்டவரே. அப்பா, உங்கள் காரியத்தில் உம்முடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம். எங்களுடைய வாழ்வு இனிமேல் ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டுமே எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். அவருடைய தேவைகள் அற்புத விதமாக சந்திக்கப்படுவது பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எங்கள் அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இருப்போது நல்ல கர்த்தராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆவியாக இருக்கிறீர். ஆவியாக இருக்கிற தேவன் எங்கள் ஆவியோடு கலந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயிரோடு உயிரானீரே, எங்கள் ஆவியோடு ஆவியானீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, முன்னோக்கி பார்க்க கர்த்த கிருபை கொடுத்திருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பெண்மணியைப் போல ஆரம்பத்தில் இருந்தோம். நாங்களும் எங்களுடைய கவனத்தை அதன் மீது தான் வைத்திருந்தோம். ஆனால் அதெல்லாம் வாழ்வு, ஆவிக்குரிய காரியம்தான் வாழ்வு என்பதை எங்களுக்கு காண்பித்தீர். இன்றைக்கி எங்களுக்கு நாங்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். முதலாவது உண்மை நிறுத்துகிறோம். அதன் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியில் வாழ்ந்து சிகித்திருக்கட்டும். நல்வாழ்வை வாழட்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அது உண்மை தேடுவதிலே மும்மரம் காண்பிக்கட்டும். உம்மை தேடுவதிலே ஆர்வம் கொள்ளட்டும். கர்த்தாவே, ஆவிக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து சரீர பிரகாரமான காரியங்களெல்லாம் எளிதாய் சந்தேகப்படுவது பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே பார்க்கட்டும். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். நம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்த எல்லா காரியமும் நம்முடைய பிள்ளைகளை தேடி வரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் அதிசயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு நடப்பதாக. ஆண்டவரே, இதுவரை நடந்திராத, கேட்டிராத, ருசித்திராத நன்மைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வரட்டும். ஆண்டவரே, வேலைக்காரர்கள் உமக்கு கீழ்ப்படிந்த நாள் முதல் அற்புதம் நடந்ததே, அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் நடக்கிற ஒரு வாழ்வாக மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனும் மயக்கும் ஒரு இடத்துல பாதுகாப்பு பராமரிப்பும் என்றும் என்றும் நம்முடைய அநேக பரிசுத்தோனுடன் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.